ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ சமீப காலமாக இந்த வருஷம் 2026 இந்த மார்ச்சில் சில விஷயங்கள் உலக அளவில் அசாதாரண விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையான யுத்தம், அதே நேரத்தில் அந்த யுத்தத்தினால உலக அளவில் பாதிக்கப்படுற சில விஷயங்கள், அது இந்தியாவில் இருக்கிற பல ஆயிரம் மைல்கள் கடந்து கடல் கடந்து சொல்லுவாங்க இல்லையா, 7 மலை 7 கடல், இந்த மாதிரி 7 உலகம் கடந்து ஒரு பாதிப்பு உருவாகுது அப்படின்றது இங்கே நிதர்சனமாக நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் நாம் இந்தியாவில் தமிழகத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. இந்த சூழ்நிலையில் சமையல் எரிவாயுவை யாரும் சிலிண்டரில் இல்லாமல் வாளியிலையோ கேன்களையோ பிடிச்சிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு சில கிராமங்களில் ஒரு சில ஊர்களில் காவல்துறை கட்டுப்பாட்டோடு நடந்திருக்கு. சில பெட்ரோலிய அந்த நிறுவனங்கள், பெட்ரோல் பல்க் உரிமையாளர்கள் கேனில் யாருக்கும் கேனில் கொடுக்க மாட்டோம், இது காவல்துறையோட கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பெட்ரோல் பல்க்குகளில் அந்த கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் பல பெட்ரோல் பல்க்குகளில் அந்த கட்டுப்பாடை மீறி அந்த பெட்ரோல் பல்க்கு உரிமையாளர்கள் பெட்ரோலை தண்ணீர் கேனில் கொடுத்துருக்குறாங்க, குடங்களில் கொடுத்துருக்குறாங்க. அது வாங்கிட்டு போன பொதுமக்கள் உண்மையிலேயே அவங்களோட வாகனங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதை பாதுகாப்பாக அவங்க பயன்படுத்திக்கிறணும். அதை ஏன்னா பெட்ரோலிய பொருள் ஈஸியாக தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை சரியான முறையில் பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்த்துக்கள். இப்போ கடந்த சில நாட்களில் ஒரு முக்கியமான செய்தி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பவும் சராசரியாக விற்க வேண்டிய பெட்ரோலை தவிர இந்த டயத்தில் 1 கோடி பெட்ரோல் தினசரி விற்பனையாக கடந்து ஒரு நாளில் ஒரு சில நாட்களில் ஒரு சில கோடி பெட்ரோல் லிட்டர்ஸ் அதிகப்படியாக விற்பனை ஆகிருக்கு. அதில் பொதுமக்கள் வாங்குகிறாங்க, விவசாயிகள், தொழிலதிபர்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்றதை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பெட்ரோலிய நிறுவனங்களும் தமிழக அரசும் காவல்துறையும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சமூக விரோதிகள் பெட்ரோலை வாங்கி பதுக்கி சில நேரங்களில் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம கண்காணிக்க வேண்டியது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பெட்ரோல் பல்க்லையும் இருக்கிற அந்த சிசிடிவி தரவுகள், அந்த வீடியோ ஃபுட்டேஜை அதில் யாரெல்லாம் பெட்ரோல் வாங்கியிருக்கிறாங்க, எந்த வாகனங்கள்லேருந்து வாங்கிட்டு போனாங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க, தமிழர்களா, பிற மாநிலங்களை சேர்ந்தவங்களா, அவங்க உண்மையிலே என்ன மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சமூக விரோத செயலுக்கு பயன்படுத்தாமல் சமூக ஆர்வலர்களாக இருந்தாங்கன்னா சந்தோஷம். சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நபர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்கிட்டு போன இந்த பெட்ரோல் டீசல் எதற்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் சில சமூக விரோத செயல்களை செய்கிறதுக்கு இந்த பாதிப்பான நேரத்தில், இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு காலகட்டத்தில் இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கிற கூடாது அப்படின்ற முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஈரான் ஈராக் இந்த போர் சம்மந்தமாக நம்ம நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாட்டிலே இழப்பு, வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு நம்ம சந்திச்சிட்ருக்கோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவங்க சொல்லலாம் இந்த தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பெட்ரோலியம் துறை சார்ந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்கிற டீ கடை முதற்கொண்டு இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை கடந்து நாம் ஒரு சில நன்மை விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்யணும். இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை வளப்படுத்தணும். அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும். தேச நலனுக்காகவும் இந்த பிரபஞ்ச நலனுக்காகவும் நம்ம எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக அமைதியாக சகோதரத்துவத்தோடு செயல்படணும் அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லோரும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கங்க. இந்த விஷயத்தை பற்றி கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.